ஹலோ மக்களே 700வது எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி வந்து டொஃப்ளமிங்கிட்ட அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஃபுஜிடோரா வந்து டேய் சபோ நீ பண்றது நல்ல விஷயம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சபோ எதுவுமே பண்ணாம அங்கிருந்து அவர் விட்டுட்டு போய்கிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஃபுஜிடோரா ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. அந்த ஊர் நடக்க பிரச்சனையை பார்த்துட்டு அவருக்கே வருத்தமா தான் இருக்கு. இனிமேல் உங்க கையில விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரே வந்து லூஃபியை நம்பி விட்டுட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் கிங் ரீக்கு நாங்க இப்ப என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க, அதை நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு மக்கள் கத்துறாங்க. டேய் கொஞ்சம் பொறுத்து ஒருத்தரை நம்பி நம்ம இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி டொஃப்ளம் இதை தான் காட்டுறாங்க. டே நீங்க ஈஸியா வந்துட்டு என் கதையை முடிச்சுட்டு இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களாடா, அதான்டா பெரிய தப்பு. நான் சொல்றதை மட்டும் நீங்க தெளிவா கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம, இந்த உலகத்துல உள்ள பெஸ்டான மக்கள்ல இருந்து நான் வந்தவன்டா, நானு செலஸ்டியல் டிராகன்டா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த மாதிரி பவர்ல பறக்கிறவங்க வந்து எவ்வளவு பெரிய சக்தியோட இருப்பாங்க தெரியுமாடா. ஆனா அந்த மாதிரி விஷயத்த எங்க அப்பா எங்க கையில இருந்து எடுத்தாரு. நான் வந்து சில அடிமைகளை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா யாருமே இல்லாம நார்மல் மக்களா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட 10 வயசுல நான் சொர்க்கத்தையும் பார்த்தேன் நரகத்தையும் பார்த்தேன். அந்த நேரத்துல தான்டா எங்க அப்பாவை கொன்னு எங்க அப்பாவோட தலையை தூக்கிட்டு போய் மெரியா ஜோஸ்ல போய் வச்சேன்டா. ஆனா ஒரு வாட்டி செலஸ்டியல் டிராகனை விட்டு பதவியில இருந்து வெளியே இறங்கிட்டோம்னா திரும்பி அந்த பதவிக்கு போக முடியாதுடா. அப்பந்தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தையே ஆளணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையோட என் வாழ்க்கை ரொம்ப டிஃபரெண்ட் ஆனதுடா. இந்த உலகத்திலே வந்து நான் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு காட்டணும் முடிவெடுத்துன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி மக்களை தான் காட்டுறாங்க. அவன் என்னன்னு பார்த்தா இன்னும் பவரை யூஸ் பண்ணி எல்லா மக்களையும் சுட்டு தள்ளுற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. டே நான் இப்படி செய்யன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. என்னோட பாடி என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி மாத்தி வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் பைரட்ஸ் எல்லாம் வராங்க. வாங்கடா நம்ம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இதை மட்டும் திருடிட்டு ஓடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க பொக்கிஷத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு வேகமா ஓடுறாங்க. நேவியே துரத்திட்டு வருது. டே போவாதீங்கடான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா விலங்குகள்லாம் அங்கெங்கேயும் பாஞ்சு பறந்து வருது. விலங்குகள் அம்மிட்டு சுட்டு தள்ளுறாங்க. ஆல்ரெடி நம்ம கையில ஆள்கள் வேற குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு யானெல்லாம் பாஞ்சு பறந்து அந்த இடத்த உடச்சு விட்டுட்டு தப்பிக்கலான்னு பாக்கு. ஆனா தப்பிக்கவே முடியல. அங்க இருக்க விலங்கு எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் மக்கள்லாம் வராங்க. நீங்க எல்லாம் நேவி, நீங்க தான் இதெல்லாம் சரி பண்ணணும், நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அந்த நிலைமையில தான் இருக்கும்னு சொல்லிட்டு மைனார்டா காட்டுறாங்க. வைஸ் அட்மிரல் மைனார்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தர் ஓடி வரான். சார் ரெவல்யூஷனரி சபோவும் ஈசாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மேட்ச் டிராவ் ஆயிருச்சு சார்னு சொல்றான். என்னடா பேசுறீங்க, நேவி அட்மிரல் மேட்ச் இப்படிடா டிராவ் ஆகும்னு சொல்லிட்டு வைஸ் அட்மிரல் ஷாக் ஆகுறான். ஒன்னு மைனார்டு பலசா யோசிச்சு பாக்குறாரு. டொஃப்ளமிங் இனிமேல் வந்து வாரலாம் இருக்கக்கூடாது, அவனை நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் பேசி இருந்திருப்பாரு. நேவி எப்பவுமே அவனுக்கு செஞ்சதாண்டா காலம் முழுக்க செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. நீ வந்து ரொம்ப காலகட்டமா வந்து நேவியில தானே இருக்க, நான் சொல்றது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. இந்த மக்களோட கோவம் அழுக உனக்கு எல்லாம் கேக்குதா கேட்கலையா, இது எப்படி இருக்குன்னு பாத்தியான்னு சொல்லிட்டு ஃபுஜிடோரா கோவப்பட்டு இருந்திருப்பாரு. இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டை நினைச்சாலே வந்து எனக்கு ரொம்ப மோசமா தெரியுசான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருந்திருப்பாரு அவர். அவர் சொன்ன வார்த்தை என் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. காலம் முழுக்க நம்ம நேவியா இருந்து என்னதான்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. டே நம்ம டொஃப்ளமிங் அப்புறம் கவனிப்போம்டா, முதல்ல வெளியே சுத்திக்கிட்டு இருக்க பைரட் கதையை முடிப்போம், அவங்கள நாக் பண்ணுங்கடா. இந்த மக்களுக்கு அவங்க பிரச்சனை கூட கூடாது, இந்த சிட்டிசன்ஸையும் இவங்களை தாண்டா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வைஸ் அட்மிரல் மைனார்டா வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா மக்களும் நேவி சோல்ஜரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது எப்படியாச்சும் அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு கோவப்படுறாங்க. இதுல என்னன்னு பார்த்தா ஒரு குழந்தைங்க எல்லாம் வந்து அழுதுகிட்டு ஓடி வராங்க. நேவிஸ வந்து பாஞ்சு மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா குழந்தைங்களான்னு சொல்லிட்டு ஒரு நேவி ஆபீசர் வராரு. ஆனா அந்த பசங்களும் அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன நடக்குன்னு ஒன்னும் புரியல. இதுல ஒரு பக்கம் லூஃபியோ வந்து ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி லாக் பண்றான். பாஞ்சு பறந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா ஃபேக் டொஃப்ளமிங்கையும் பெல்லமியும் வச்சு அட்டாக் பண்றான். ஆனா நம்ம லூஃபியோ வந்து பாஞ்சு பறந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ரொட்டேஷன்லயே போறான். ரெண்டு பேரும் சுத்திட்டு ஒரே நேரத்துல வராங்க. கம்முன்னு சொல்லிட்டு ஆக்டோபஸ் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான். அடிச்சு ரிட்டர்ன்ல போய்கிட்டு இருக்கான் நம்ம லூஃபி. கொஞ்சம்னா செதறி இருப்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள லூஃபியை நோக்கி ஒருத்தன் பாஞ்சு பறந்துட்டு வந்து ஒரு அடி அடிக்கிறான். டேய் உங்களால ஏதாச்சும் ஒரு ஐடியா யோசிக்க முடியாதாடா, செலஸ்டியல் டிராகன் பொசிஷன்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் மக்கள் வந்து அவங்களை என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கும் அவன் கதையை பத்தி திரும்பி சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க என்னன்னு பார்த்தா பெல்லமியையும் லாக் பண்ணி வச்சிருக்கான். ஃபேக் டொஃப்ளமிங்கத்தை இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம. இந்த மக்கள் எல்லாருமே மோசமானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னதான்டா பேசுறான் ஃபேக் விங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. சரிடா நம்ம எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங் கட்டிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் எடுத்து லா கதையை முடிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறானுங்க. அவன் இவனை துடுதுண்டா ஆக்கி போட்டு டோஃபின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தால எனக்கு டிசப்பாயின்மெண்டா தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே என் மனசுக்குள்ள ஒன்னே தான்டா ஓடிக்கிட்டு இருக்கு. நீ முன்னாள் செலஸ்டியல் டிராகன் மரியா ஜூஸ்ல இருந்து உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க, உனக்கு எப்படிடா இன்னும் அந்த பவர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. CP0 வந்து உன் கண்ட்ரோலுக்கு எடுத்து கூட்டு வர வேர்ல்டு கவர்மெண்ட் நீ சொல்றதெல்லாம் செய்து இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை பத்தி உனக்கு
தெளிவா தெரிஞ்சுக்கணுமா, நீ சாகிறதுக்கு கூட இதெல்லாம் தெரிய ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் இந்த ஹோலி லேண்ட் மரியா ஜூஸுக்குள்ள என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ அதை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேஷனல் ட்ரெஷர் பொக்கிஷத்தை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றான். அப்படி என்னன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். டேய் அந்த விஷயம் இந்த உலகத்தில் உள்ள விஷயம் எல்லாத்தையும் நடுங்க வச்சிருண்டா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் இந்த டொஃப்ளமிங் இந்த பொடி பையனை கொள்ளுங்கடான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அது யார் வராங்கன்னே தெரியல, நிழல மட்டும் தான் காட்டுறாங்க. டேய் இந்த குழந்தை உயிரோடயே இருக்க கூடாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்னை பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. ஏன்னா நான் தப்பிச்சு போனோம்னா அந்த உலகத்துக்கே பெருசா ஆபத்தா வரும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும்டா. ஏன்னா அவனை என்னை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது வேற விஷயத்துக்காண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அன்னைக்கு மட்டும் உன்னோட ஓபி ஃப்ரூட் மட்டும் என் கையில இருந்துச்சுன்னா என்னோட ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த மெரியா ஜூஸ்ல உள்ள நேஷனல் ட்ரெஷரை என் கையில எடுத்துட்டு மொத்த உலகத்தை ஏன் கண்ட்ரோல் கொண்டு வந்துருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட பவர் ரொம்ப வேல்யூபிளானதுடா, எனக்கு ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்றது தெரியுமா, அது இன்னொரு யூசேஜ்டா. இந்த பவரை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையும் கையில கொண்டு வந்திருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே முந்தைய காலகட்டத்தில் ஏகப்பட்ட அல்டிமேட் டெவில் ஃப்ரூட்லாம் உண்டுடா, அதுல உன்னோட டெவில் ஃப்ரூட் ஒண்ணுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கும் தெரியும்டா, சில விஷயத்துல நானும் யூஸ் பண்ணக்கூடாது இதை நினைப்பேன்னு சொல்லிட்டு லாவும் ஆரம்பிக்கிறான். இந்த பவரை யூஸ் பண்ணி ஒருத்தனுக்கு பெரிய வாழ்க்கையவே உருவாக்கி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அழிக்க முடியாத வாழ்வை கொடுக்கலாம் அப்படித்தானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். என்னன்னு பார்த்தா ஓபி ஃப்ரூட் சாதாரண ஃப்ரூட்லாம் இல்ல, வேற லெவலா இருந்திருக்கு. ஆனா இதை நம்ம பண்ணி முடிச்சோம்னா யார் இதை பண்றாங்களோ அவங்களும் இறந்துருவாங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த விஷயம் டொஃப்ளமிங்க்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நீ எனக்கு துரோகத்தை மட்டும் தான் இழைச்ச, உன்னை விட்டு வைக்க போறதுன்னு சொல்றான் அவன். சடனா பார்த்தா பாஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தா டொஃப்ளமிங்கும் லாவு வேற லெவல்னு சண்டை போடுறாங்க. அவனும் ஆர்னமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்றான், ரூம் இன்ஜெக்ஷன் ஷாட்னு சொல்லிட்டு அட்டாக்கா போடுறான். டேய் நீ போடுற ஸ்கைட்டிங் ஸ்கில்லாம் எங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனதாண்டா எனக்கு தெரியும் சொல்றான். நான் இன்னும் குரோசா சானுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஈக்குவலான சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டே ஒன்றிருக்க எல்லா பவரையும் சாச்சிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரஃப்ளகர்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி பழசதான் காட்டுறாங்க. ட்ரஃப்ளகர்லாவோட 10 வயசு தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்து அவனோட 10 வயசுல யார் கூட என்ன சண்டை போட்டு அடிச்சு அவனை செதற விடுறாங்க. அது 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சமயம். அப்ப டியமண்டே இருக்கான், ட்ரியபிள் எல்லாருமே அங்கதான் இருக்கானுங்க. அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டியமண்டே அவனை கொன்றாதடா, அவன் நம்ம ஃபேமிலியில அப்ரண்டிஸை எடுக்கவா வேண்டாமான்னு சொல்லி நீ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றான். டோஃபி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றானுங்க அவனுக்கு. டே இவனை அடிச்சு நொறுக்கிட்டா உங்க டீமுக்குள்ள நீ எடுத்துக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டே இந்த பையனை பார்த்தாலே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறானுங்க. என்னன்னு பார்த்தா பஃபலோ பேபி 5 சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டே நீ சீரியஸாவா பேசணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டே சிரிக்காதேன்னு சொல்லிட்டு லா பாஞ்சு பறந்து வாரான். டே உடம்புல ஃபுல்லா எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குடா, நான் எப்பனாலும் சாக தான் போறேன், எனக்கு சாவை பார்த்துலாம் பயப்பட அவசியமே கிடையாது, உன் கதையை முடிச்சுன்னு சொல்றான். டே இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சொல்லிட்டு உடம்புல இருக்க எக்ஸ்ப்ளோசிவ்லாம் அடிச்சு உடச்சு பறக்க விட்டானுங்க அவனுங்க. பார்த்தா டொஃப்ளமிங்கும் சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். வாங்க நம்ம விளையாட போவோம்னு சொல்லிட்டு பஃபலோவும் பேபி 5 போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ட்ரஃப்ளகர்லாம் அங்கேயே உட்காந்துருக்கான். டே டோஃபிக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, உன்னை மாதிரி பொடியும் கூடலாம் விளையாட ஆசையே கிடையாது, அது மாதிரி நீ ரொம்ப நாள் வாழ போகிறது இல்ல, சாகத்தானே போறேன்னு சொல்லிட்டு ட்ரியபிள் நக்கலா சிரிக்கிறான். இன்னும் எனக்கு 2 வருஷம் 2 மாசம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் எவன்டா சொன்னான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்னோட இறந்த அப்பா தான் இதை சொன்னாரு, அவர் தான் மெடிக்கல் டேட்டா மூலியமா என் உடம்புல இருக்க நோயை கண்டுபிடிச்சாருன்னு சொல்றான். அதுக்குள்ள இந்த 3 வருஷத்துக்குள்ள நான் எவ்வளவு பேரை கொல்லணுமோ எல்லாத்தையும் கொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பையனடா என்ன இருந்தாலுமோ பேசுறான்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. ஆனா அந்த குழந்தை நம்ம ஏத்துக்கலாம், இவனை யூஸ் பண்ணி நிறைய பேர் நம்ம கொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்குள்ள பின்னிருந்து ஒரு ஆள் நடந்து வராங்க. யாருன்னே ஒண்ணும் புரியல. குரோசாசா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி 5 பஃபலோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் டொஃப்ளமிங்கத்தோட தம்பி வாரான். வந்தவன் சடனா வலிக்கு செதுறதான் அவன். டே வலி உழுவானு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா வலி உழுந்துட்டு போய்கிட்டே இருக்காம. டே நீ வலி உழுந்துட்டு சொல்லிட்டு கத்துறாங்க. சடனா பஃபலோவையும் பேபி 5 அடிச்சு ஏறலாம் பறக்கூடுதான். வலிவி உழுந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். டோஃபிக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாடா, நீ குழந்தையாரு யாராரு, உன்னை எல்லாம் ஒரு ஆளாவே கண்டுக்கிட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. டே நீ நல்ல விஷயத்த பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா உன்னை ப்ரொமோட் பண்ணிடுவான்டா டோஃபி, அதுதான்டா ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ட்ரஃப்ளகர்லாம் சாக்காக்குறான், இவன் யாரான்னு சொல்லிட்டு. டே உனக்கு டீ கொண்டு வந்திருக்கேன், இதை குடின்னு சொல்லிட்டு பேபி ஃபீ குடுக்குறா. கொடுத்தோன்னு இதை குடிச்சிட்டு அப்படி சாயிரானுங்க அவனுக்கு. க்ரோஸ் அவன் வேலையை முடிச்சுன்னு சொல்லி கேட்கறானுங்க. அவனும் முடிச்சுன்னு சொல்றான். அவன் இந்த காசு விஷயத்தை நம்ம வேற லெவலா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவன் பேரு தான் லா, இவனையும் ஒரு ஆளை நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டாப் எக்ஸிக்யூட்டிவ்ல இவனும் ஒருத்தன். இவன் ஹார்ட் பொசிஷன்ல இருக்கான். இவன் பேர் தான் குரோசான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இவன் ஒரு முட்டாள் மாதிரி தான்டா இருப்பான். இவனோட பிளட் லைன் ரொம்ப மோசமானது. கேப்டன் டோஃபியோட பிளட் லைனோட பிரதர்டா இவன் சொல்றாங்க. இவன் சில டிராமடைஸ்னால பேச முடியாமலே போயிட்டான். இப்போதைக்கு இவன் பேச மாட்டான், சில விஷயத்தினால இவனால கேட்க மட்டும் தான் முடியும்னு சொல்றாங்க. அவனுக்கு குழந்தைங்களே பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல சடனா என்ன ட்ரஃப்ளகர்ல தூக்கி வீசுறான். இந்த பையன் இறந்துருப்பான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா இன்னும்
வந்து ட்ரஃபலகர்லாம் இறக்கலாம் இல்ல, இன்னும் அங்கேதான் இருக்கான். அடிச்சட்ல ரத்த சிந்த சிந்த சாஞ்சு கிடக்குறான். இவனுக்கு என்னதாண்டா ஆச்சு? மூளை குழம்பி போனவனா இருப்பானான்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா குரோசன் வேற லெவலா இருக்கான். சிகரெட் அடிக்கலன்னு பாக்குறான். பார்த்தா அவனே தீல எரிய ஆரம்பிச்சிருச்சான். டேய் குரோசன் தீல எரியுதான்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அதோட முடியாத எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கமெண்ட் பண்ணுங்க. See you, bye.